வணக்கம். இன்னைக்கு டோக்லா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். டோக்லா வந்து 2 விதத்தில பண்ணுவாங்க. ஒண்ணு கடலை மாவுலயும் பண்ணுவாங்க, கடலை பருப்புலயும் பண்ணுவாங்க. இன்னைக்கு கடலை பருப்புல எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அளவெல்லாம் வந்து நான் கேப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இதுக்கு வந்து கடலை பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தும், 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் போட்டு ஒரு 2 டூ 3 மணி நேரம் இத வந்து நம்ம ஊற போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமா நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் கூட அது வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க. 1 கப் தயிர் போட்டு, தண்ணி இல்லாம நம்ம ரொம்ப கொரப்பாவும் இல்லாம, நைஸாவும் இல்லாம மீடியமா அரைச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு, 1/2 கப் எண்ணெய் ஊத்தி, நல்லா கலந்துட்டு, ஒரு 8 மணி நேரம் நம்ம இத வந்து இந்த மாவ வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி புளிச்சிருக்குன்ட்டு. இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இஞ்சியும், பச்சை மிளகாயும் சின்ன சின்னதா நறுக்குனது போட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கலந்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து ஏர் வந்து அதில இருக்கோ, நம்மளுக்கு காத்த வந்து நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணும்போது, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாஃப்ட்டா இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு பிளேட்ல வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எதுல வந்து வேக வைக்கிறீங்களோ இட்லி பாத்திரத்துலனா, ஆவி காட்டுறதுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சு ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பேக்கிங் சோடாவும், ஈனோவும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ண பிறகு, உடனே வந்து நம்ம இத வந்து ஆவி காட்டி வேக வைக்கணுங்க. இந்த ஈனோவும், பேக்கிங் சோடாவும் வந்து கடைசியில தான் போட்டு நம்ம ஆவி காட்டணும். அதனால. ஒரு 20 நிமிஷம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஈனோ வந்து வேணாம் அப்படின்னா, அதுக்கு பதில் வந்து நம்ம எலுமிச்சை சாறு ஊத்திக்கலாம். இல்லைனா வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து பயன்படுத்திக்கலாங்க. பெரியவங்களுக்கு குடுக்கும்போது நம்ம ஈனோ வந்து தவிர்த்துக்கலாம் வேணும்னா. எலுமிச்சை சாறு ஊத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி டூத் பிக் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு க்ளீனா வரணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆறுன பிறகு, இந்த மாதிரி நீங்க கவுத்து எடுத்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு க்ளீனா வந்துரும். சூடோட எடுத்தீங்கன்னா வந்து தட்டோட ஒட்டிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சட்னிக்கு வந்து கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சம் சர்க்கரை, எலுமிச்சை சாறு, நம்ம வேக வச்ச டோக்லா 2 துண்டு, உப்பு, இதை போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து எண்ணெயில் கடுகு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு, நான் சர்க்கரைக்கு பதில் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. இதை வந்து நம்ம டோக்லா மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.